வாட்ஸ்அப்ல எப்படி வந்து லாஸ்டின் வந்து ஹைட் பண்றது அப்படின்றதான் டீடைல்டா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய இந்த லாஸ்டின் அண்ட் ஆன்லைன் செட்டிங்ஸ் பத்தி எல்லா டீடைலுமே இந்த வீடியோல நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா டீடைலும் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு சைட்ல அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணதுமே பிரைவேசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லாஸ்இன் அண்ட் ஆன்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் இருக்கும். எவ்ரி ஒன்ல செலக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களோட லாஸ்இன் அண்ட் ஆன்லைன் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வந்து தெரியும். மை கான்டாக்ட்ஸ்ல செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கான்டாக்ட்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களோட லாஸ்இன் அண்ட் ஆன்லைன் பாத்தீங்கன்னா வந்து தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் மை கான்டாக்ட் எக்ஸப்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட் கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து ஷோ ஆகும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பர்டிகுலரா ஒருத்தவங்களுக்கு மட்டும் உங்களோட லாஸ்இன் வந்து தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் நீங்க தெரியற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு செட்டிங்குள்ள வந்தீங்க அப்படின்னா சைட்ல ஒரு 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கான்டாக்டும் பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிடும். இப்போ செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து உங்களோட லாஸ்இன் வந்து தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த டிக்கை வந்து எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களோட லாஸ்இன் வந்து தெரியும். அந்த மாதிரி நீங்க இதுல வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நோபடி கொடுத்துருப்பாங்க. நோபடி நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருக்குமே பாத்தீங்கன்னா உங்களோட லாஸ்இன் அண்ட் ஆன்லைன் பாத்தீங்கன்னா அது தெரியாது. அண்ட் அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஆன்லைனுக்கும் அதே செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க வந்து சாட் பண்ணிட்டு இருக்கிறப்ப மேல பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருந்தோம்னா ஆன்லைன் அப்படின்றது வந்து காட்டும். அந்த மாதிரி ஆன்லைன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே அதை வந்து காட்டணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எவ்ரி ஒன் வந்து கொடுத்துடலாம். அப்படி வந்து அது காட்டக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா லாஸ்ட் சீன்ல என்ன செட்டிங்ஸ் நீங்க வந்து பண்ணி வச்சிருந்தீங்களோ அதே செட்டிங்ஸை பாத்தீங்கன்னா நீங்க இதுல வந்து பண்ணிக்கலாம். சேம் ஆஸ் லாஸ்ட் சீன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் சீன்ல என்ன செட்டிங்ஸ் பண்ணீங்களோ அதே செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைனுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆயிடும். ஸோ இப்போ எப்படி வந்து வாட்ஸ்அப்ல நம்ம வந்து லாஸ்இன் வந்து ஹைட் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த செட்டிங்ஸ் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் மெயினான விஷயம் இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து வாட்ஸ்அப்ல லாஸ்இன் வந்து ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மத்தவங்களோட லாஸ்இன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. அதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ மூலியமாக லாஸ்இன் அண்ட் ஆன்லைன் செட்டிங்ஸ் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.